Hello students, in the video நம்ம பார்க்க போறது ரிலேஷன் பார்க்க போறோங்க. போனதெல்லாம் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல பார்த்தோம், கார்ட்டீசியன் ஸ்பேர் பார்த்தோம். இந்த வீடியோல இருந்து ரிலேஷன்ஸ் பார்க்கறோம். ரிலேஷன்னா என்ன? உறவுகள். ரிலேஷனா உங்களுக்கு தெரியும், உறவுகள் அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, மாமா மச்சான், இதெல்லாம் ஒரு உறவு தானே சொல்றோம். அதே போல தான் ரிலேஷன்னா இது உறவுகள். இதோட வரையறை இதெல்லாம் பார்க்கலாம். டொமைன்னா என்ன, ரேஞ்சுனா என்ன, கோ டொமைன்னா என்னன்றதை பற்றியும் இது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஓகே, இப்போது இந்த வீடியோ மூலயமாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் சம்மிலிருந்து சொல்லி தரப்போகிறேன். ரிலேஷன் எக்ஸாம்பிள் 1.4. எக்ஸாம்பிள் என்ன? 1.4. ஓகேங்களா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நல்லா புரியும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Let A equal 3, 4, 7, 8. A set என்றது என்ன கொடுத்துக்கிறா? 3, 4, 7, 8 கொடுத்தான். And B equal 1, 7, 10 கொடுத்தான். Which of the sets are relations from A to B? பாருங்க, let A set B set கொடுத்தா which of the பின்வருவனவற்றில் ஏயிலிருந்து பிக்கான உறவுகள் எவை? ஏயிலிருந்து பிக்கான உறவுகள் from A to B அதுதான் சொல்றான். அப்போ உறவுன்றது எது? இந்த ஆர்ன்றது தான் denote the symbol, relation உடைய symbol R. R1, R2, R3 மூணு கணக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் R1 கணக்கு பாருங்க. sets 3, 7, 4, 7, 7, 10, 8, 1 கொடுத்துட்டான். ஓகேங்களா? இது ஒரு கணக்கு, பேரா கொடுத்துக்கிறான். ஓகே, நெக்ஸ்ட் R2ன்றது ஒரு உறவா வச்சுக்கிட்டான். அது 3, 1, 4, 12 கொடுத்துட்டான். R3ன்றது அடுத்த கணக்கு, தேர்ட் கணக்கு. 3, 7, 4, 10, 7, 7, 7, 8, 8, 11, 8, 7, 8, 10 இப்படி கொடுத்துட்டான். சரி, இதுல எக்ஸாம்ல எப்படி கேட்பான்னா கொஸ்டின் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு கேட்கலாம். R1 இப்படி கொடுக்கலாம், ஒவ்வொன்றா கொடுத்துட்டு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம், அல்லது இந்த மூணுத்தையும் கொடுத்து 5 மார்க்லையும் கேட்கலாம். ஓகேங்களா? எப்படி கேட்டாலும் உங்களுக்கு தான் தெரிய போகுது, சொல்லி கொடுத்துட்றேன். இல்லை, ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிட போறீங்க. நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் இது போல வந்தா சொல்யூஷன் பாருங்க. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ஸ் எழுதிக்கிறீங்க அழகா. தேர்வு A cross B ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறீங்க. A cross B எப்படி சார் A cross B கண்டுபிடிக்குது? கார்ட்டீசியன் நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் வீடியோ எல்லாம் பார்த்துருக்கிறோம், உங்களுக்கே தெரியும். A cross B 3, 1 3, 1 அப்படியே எழுதுறோம். 3, 1. அடுத்தது 3, 7. அடுத்தது 3, 10. 3, 1 3, 7 3, 10. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? 4 இருக்கு. 4, 1 4, 7 4, 10. ஓகே, அடுத்து என்ன இருக்கு? 7. 7, 1 7, 7 7, 10. ஓகே, அடுத்தது 8. 8, 1 8, 7 8, 10. செட் போட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்ட்டீசியன்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க. பேர் சரியா எழுதிக்கணும். செக் பண்றதுக்கு எத்தனை இருக்கு எலிமெண்ட்ஸ்? 4 இருக்கு, இங்க 3 இருக்கு. 4 3s are 12 இருக்கா பாருங்க. 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எழுதிட்டோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஃபர்ஸ்ட் கணக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கணக்குல R1 ன்றது என்ன? ரிலேஷன். R1 ன்றது என்ன? ரிலேஷன். R1 ன்றது ரிலேஷன். அதுல 3, 7 4, 7 7, 10 8, 1 இது எல்லாம் இருக்கா? எதுல பார்க்குறோம்? A cross B ல இருக்கான்னு பார்க்குறோம்.
அப்போ 3,7 இருக்கு, 4,7 இருக்கு, 7,10 இருக்கு, 8,1 இருக்கு. அப்போ இதனுடைய பேர் எல்லாம் இதுல இருக்கு. அப்போ R is subset of A cross B. R is the subset of A cross B. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் இது பாருங்க. ஃபர்ஸ்ட்க்கு சொல்யூஷன் R subset of A cross B. R1 இது. ஏன்னா அவன் R1 கொடுத்தா R1 எடுத்துரும். அப்போ இதில் உள்ள பேருங்க எல்லாம் இதில் இருக்கு. அப்போ இதில் இருக்கிற பேர் மொத்தம் இதனுடைய இது தானே சப்செட் உட்கார்ந்து தானே அது. அப்போ சொல்லிட்டோம். சரி, ஓகே. அப்போ R இருக்குதுன்னா அப்போ என்ன சொல்றோம்? the relations. அப்போ therefore thus அல்லது hence R1 is relation. R1 is relations from A to B. R1 is the relations from A to B. எங்க புரியுது இல்லையா? R1 என்ற இந்த பேருங்கள்லாம் இதில் இருக்கு இல்லையா? அதை தான் சொல்லிக்கிறேன். R1 is subset of A cross B. இந்த R1 உடைய வரிசை ஜோடிகள் எல்லாம் A cross B ல இருக்கு. அப்போ A cross B உடைய உட்கடம் தான் R1. Hence R1 is the relations from A to B ன்னு சொல்லிட்டோம். அவ்வளவுதாங்க. அடுத்தது ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது கணக்குல relations 2 equal to 3,1 4,12 ன்னு கொடுத்துட்டான். இப்போ 3,1 A cross B ல இருக்கா? இருக்கு. ஓகே. 4,12 இருக்கா? இல்ல. 4,12 இல்ல. அப்போ 4,12 not belongs to A cross B. ஓகேங்களா? 4,12 ன்றது A cross B இன் உறுப்பு அல்ல. உறுப்புனா that means pair ன்றது இது இல்ல. அதனால hence R2 is not relations from A to B. ஓகேங்களா? ரெண்டாவது புரியுதுங்களா? இந்த 4,12 இங்க இல்லாதனால இது ரிலேஷன் அல்ல. R2ன்றது ரிலேஷன் அல்லன்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து தேர்ட் பாருங்க. தேர்ட்ல R3 எடுத்துக்கிறோம். ரிலேஷன் R3 எடுத்துக்கிறோம். 3,7 இருக்கா பாருங்க. 3,7 இருக்கு. 4,10 இருக்கு. 7,7 இருக்கு. ஓகே. 7,8 இருக்கா பாருங்க. 7,8 7 ஆனா 8,7 தான் இருக்கு. ஈக்குவல் கிடையாது. அப்போ 7,8 இல்ல. 8,11 இருக்கா பாருங்க. 8,11 இல்ல. ஓகே. அடுத்தது 8,7 இருக்கு. 8,10 இருக்கு. இப்போ 7,8 8,11 இல்ல. எதுல இல்ல? A cross B ல இல்ல. 7,8 not belongs to A cross B and 8,11 also not belongs to A cross B. இந்த ரெண்டு உறுப்புகளும் எதுல இல்ல? இதுல கிடையாது. A cross B ல இல்ல. அப்போ thus or hence எதை ஒண்ணாலும் நம்ம விருப்பம் தான். hence R3 தானே கண்டுபிடிச்சுக்கோம். அப்போ R3 is not a relation. Not a relations எதுக்கு? Relations from A to B. A to B ன்னு சொல்றோம். ஓகேங்களா? R3 is not a relations from A to B. ஓகே, புரியுதுல பிள்ளைங்களா? ஓகே. உறவுகள் A இலிருந்து B க்கான உறவு அல்ல. R3 என்பது A இலிருந்து B க்கான உறவு அல்ல.
ஓகே, இந்த பேர் வந்து நம்ம A × B இருந்ததுன்னா உறவுன்னு சொல்லுங்க. அப்படியா நம்ம எழுதின பேர் அவங்க கொடுத்துக்கிற பேர் எதுனா இல்லைன்னா அது உறவு அல்லன்னு சொல்றேன். இஸ் நாட் எ ரிலேஷன். அந்த நாட்டு தான் இருக்கு. இஸ்ன்னு வந்தா இஸ் எ ரிலேஷன்னா ரிலேஷன் சொல்றோம், இல்லைன்னா இஸ் நாட்டுன்னு போடுறோம். இவ்வளோதாங்க வித்தியாசம். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுட்டா இந்த கணக்கு வந்தால் நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த கணக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் எக்ஸாம்பிள் 1.5 பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். உங்கள் ரவி.